ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல அங்க அப்பா வந்திருப்பாரு. அட டேட், நீங்களா? ஆமா மஹியாரா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம்? அட என்ன சொல்லணும், நான் கேட்கறேன் பத்தி இந்த கொஷினை. ஏன்னா இப்பதான் நீ ஒரு ஹை ஸ்கூலரா இருக்கியே. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது சம்மர் வெக்கேஷனுக்கு முன்னாடி தானே? ஆமா டேட், உண்மையை சொன்னா என் மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா உன்னை மீட் பண்ணலான்னு வந்திருக்கணும். ஆனா டைம் எனக்கு பெருசா அந்த அளவுக்கு கிடைக்கல. வேலைன்னு இருக்கேன் இப்பெல்லாம். ஆனா அப்பா, உங்களையும் நீங்க பாத்துக்கோங்க. என்னை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா நான் இதுக்காக தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அங்க பின்னாடி ஒரு லேடி வரா, மினாட்டோ கியூகான்னு. அவளுக்கும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் இப்போ புதுசா ரிலேஷன்ஷிப் போகுது போல. நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க சொல்றாரு, இவன் தான் என்னோட பையன் மஹியாரா. அங்க திடீர்னு அம்மாமி கிட்ட இருந்தும் யூமி கிட்ட இருந்தும் மெசேஜ் வருது. என்ன கண்ணா, உன் ஃப்ரெண்ட்ஸா? நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அந்த லேடியும் ஒரு மாதிரி தான் நம்ம ஹீரோவா அங்க பாக்குறா. நம்ம மஹியாராக்கும் இப்பதான் அங்க விஷயமே புரியுது. எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். இதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க, ஏங்க எதுக்காக நீங்க இப்பெல்லாம் எதுவுமே சொல்றதே இல்ல, எங்க போறீங்க, சொல்லாம நீங்க போறீங்க அப்படின்னு எல்லா விஷயமும் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க, மஹியாரா என்னாச்சு, எதனால எவ்வளவு லேட்டு? நம்ம அம்மாமியும் வந்துட்டு, மஹியாரா உனக்கு தெரியுமா, என்னடா உன்னை ஆளை காணோம் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்து போயிட்டான். அமைதியா இருந்தாங்க ஒரு மாதிரி. அங்க இதை கேட்டோன்னே யூமியும் அப்படியே பூச்சி வாய் அமுக்குறா, எதுவும் சொல்லாதன்னு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க யூமியும் சொல்றா, மஹியாரா நீ என்ன ஆர்டர் பண்ண போற, கேட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு அவன் மண்டையிலே அடிக்கிறான். ஆமா என்னாச்சு, என்ன யோசிக்கிற? நான் கேட்கும் போதெல்லாம் அப்படின்னு தான் நீ சொல்ல இருக்க. நீ தனியா இருக்கும் போது இப்படி யோசிக்கலாம், ஆனா குரூப்பா இருக்கும் போது அப்படி யோசிக்கிறது ரூடான விஷயம்ப்பா. அங்க அம்மாமியும் வந்துட்டு, மஹியாரா என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்க, உனக்கு சாப்பிட ஒரு மாதிரி விருப்பம் இல்லையா? நீ வேண்டா வெறுப்பா சாப்பிட வேணாம் மஹியாரா, அப்படிதானா? இல்ல நான் வெறுமா டயர்ட் ஆயிட்டேன், மத்தபடி எதுவும் இல்ல. ஆனா அதுக்குன்னு எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. பசி எடுக்குதுப்பா. நம்மளால பீஃபையும் சில பல விஷயத்தையும் அதில் ஆர்டர் பண்ணுவான். அங்க அம்மாமியும் அதுக்கேத்த மாதிரி எக்கச்சக்கமா அங்க ஆர்டர் பண்ணுவா. ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிடுற, இதுல இது வேறையா? ஓ, நீ வந்து சொல்ற பாத்தியா இத? ஏன்னா நீ ஏன் ஜூஸ் குச்சுங்கன்னு இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் சாப்பிடுற. ஐயோ ராமா, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறீங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் எதுக்காக காம்படிட்டர்ஸ் மாதிரி இப்படி சண்டை போறீங்க சைல்டிஷா? அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? நீ சைல்டிஷா இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, சும்மா தான் நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். இப்போ அங்க ஐஸ்கிரீம் ஜூஸ் இந்த மாதிரி ஒரே ஃபன்னா தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் பேக்ரவுண்ட்ல சொல்றான், நான் இங்க வந்ததே புதுசா மெமரிஸை இந்த இயர் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம யூமி அங்க வரா. நம்ம மஹியாரா டிப் டாப்பா அங்க ரெடியா இருக்கான். ஐயோ நான் வந்தாச்சு, நான் உள்ள வரலாம்ல, வெளியில ரொம்ப கோல்டா இருக்கு, இதுக்கு மேலேயும் என்னால வெளியில நிக்க முடியாது. இதுக்கப்புறம் உள்ள டீயை கொடுக்கும் போதும் அதே மாதிரி தான் நம்மளால அப்படியே லைட்டா அந்த பக்கம் பார்ப்பான். ஹேய், இப்ப நீ என் காலை நைஸா பார்த்த தானே? அது ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி வின்டர் டைம்ல யாராச்சும் ஸ்கர்ட்டை போட்டு வருவாங்களா, அதுதான் யோசிச்சேன். ஆமா வெளியில ரொம்ப கோல்டா தான் இருக்கு, வர வழியிலே யோசிச்சேன் ஏன்டா இப்படி இதை போட்டேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக வெறும் ஸ்கர்ட்டோட இங்க வந்திருக்க? அதுவா, நீ தான் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையனா இருக்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு டேட்டிங் மாதிரி போறோம்ல, அதுக்காக நான் இப்படி பண்ணேன். ஆமா நான் என்ன அழகா இருக்கேனா? உண்மையை சொன்னா சரி, நீ சொல்ல வேணாம். இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு ஒரு மாதிரி எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு, இருந்தாலும் நீ ரொம்பவும் அழகா இருக்க. அப்படியா? இது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு பலன் தர மாதிரி இருக்குப்பா. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ டேட்ல இருக்கும்பா, அதனால நம்ம இப்படியே கையை போச்சுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, உன்னோட கை தான் ஒரு மாதிரி ஸ்வெட்டியா இருக்கு. அப்பனா விடு யூமி. அட என்னப்பா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரு ஹை ஸ்கூல் கப்பல் மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம யூமி அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே இல்லை, யூமியால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோட லுக்ஸ் அதை பத்தி எல்லாம் நான் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கேரி பண்ணதில்ல. ஆனா என்னால மத்தவங்க யூமிய கஷ்டப்பத்துனா கண்டிப்பா அந்த விஷயத்த என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். அதனால யூமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதே மாதிரி நீ நிறைய விஷயத்த எனக்கு கத்து கொடுப்பேன்னு. நானும் அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண தயாரா இருக்கேன் தெரியுமா யூமி? என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டாவும் அடாரபிளாவும் இருக்க? ஆமா நீ என்ன சொல்ல இருக்க எனக்கு புரியல. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே டைரக்டா ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா யூமி, இது கப்புள்ஸோட சீட்டு தானே? அட என்னப்பா, நம்ம தான் டேட்டிங்ல இருக்கோம்ல, அதனால கம்ப்ளீட்டா இதெல்லாம் ஓகே தான், பிரச்சனை இல்ல. யூமி ஓகே தான், ஆனா இப்படி ஒட்டிக்கிறது, அட என்னப்பா கொஞ்சம் சைட்லலாம் பாருப்பா, கப்புள் சீட்ல இருக்க எல்லாருமே இப்படிதான்ப்பா பண்ணுவாங்க. அப்பனா நீ என்ன சொல்ற, கப்புள் சீட்ல நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றியா? இல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லல. தெரியும் தெரியும், நீ ஷை தான். இதே மாதிரி படமும் முடியுது. ஆனா என்ன ஒண்ணு, படம் ரொம்பவும் போர் போல. அங்க யூமியும் சொல்றான், என்ன படம் இது, ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ஆமா 30 நிமிஷத்துலயே நீ தூங்கிட்ட தெரியுமாங்க? ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இன்னைக்கு ரொம்ப
எக்ஸைட்டடா இருந்தனால நான் படத்தை பார்க்கவே இல்லை, அப்படியே புக் பண்ணிட்டேன். ஆனா இது பார்த்தா தான் தெரியுது இந்த அளவுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. அந்த படத்துக்கு போகாம நம்ம பேசாம இந்த படத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது எப்படிப்பட்ட படம்னா ஷாருக்கு, மாஸ்டர்ஸ், ரோபோட் இந்த மாதிரி படம் தான். அது அவங்க பாக்குறாங்க, அதுவும் செம்மையா இருக்கு. பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்றான் அதுல ஒரே ஒரு குறை தான் இருந்துச்சு, அத 2 பேருமே சேர்ந்தே சொல்லாமா. குறை என்னன்னா போர்ஷன் எல்லாமே சின்னதா இருந்துச்சு இப்படின்னு அட் அ டைம்ல அவங்க 2 பேருமே சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த வேவ் லென்த் செம்மையாவே அங்க ஃபிட் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க கரோக்கிக்கு போறாங்க. நம்ம ஆளுக்கா பாடவே வராது, இது வரைக்கும் ஆளு இங்க வந்ததே இல்ல. அங்க இதனாலே அவங்க சொல்றான் கரோக்கியா வேணாம், அட வாடா இப்படின்னு இவங்க 2 பேருமே போறாங்க. அந்த இடத்துல யூமி நல்லாவே பாட்டு பாடுவா. நெக்ஸ்டா நம்ம மஹியாராவோட டர்ன் தான் அங்க வரும். ஐயோ யூமி, நான் இன்னமும் பாட்டியை செலக்ட் பண்ணலையே. பரவாயில்ல, நம்ம 2 பேருக்கும் சிங்க் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கும், ஒன்னாவே அவங்க பாடுறாங்க. அதுவும் அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஆனா என்ன பாட்டு அப்படின்லாம் நம்மளுக்கு ஷோ பண்ணல, சும்மா அவங்க பாடுறாங்க அவ்வளவுதான். யூமியும் வரும்போதே சொல்றா பாட்டு பாடி தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா, ஆனா இன்னைக்கு ரொம்பவும் நான் என்ஜாய் பண்ணப்பா. ஆமா ஆமா, உன்னால நானும் என்ஜாய் பண்ணேன். இதுவே மத்தவங்க கூட இருந்தா கண்டிப்பா இது ஒரு பேடான மெமரியா அமைஞ்சிருக்கும். ஆனா உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அங்க ஒரே கோல்டா இருக்கு. நம்ம யூமி அப்படியே கையெடுத்து பாக்கெட்ல விடுறா. நான் சொல்லியே ஆகணும், என்னதான் இருந்தாலும் கை பாக்கெட்ல வாமாதான் இருக்கு. ஆனா மஹியாரா, நீ இப்பவும் சொல்லவே இல்லை என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்னு. அங்க இதை கேட்டோனே இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த விஷயத்த பத்தி தான் ஆளு யோசிப்பான். இன்னைக்கு அவ கிஸ் பண்ணும் போது சொல்லிருப்பான், இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்றியோ அன்னைக்கு தான் நானும் உன்னோட லிப்ஸ்ல கிஸ் பண்ணுவேன்ப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும், ஏன்னா பப்ளிக்கா இத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாது. அங்க யூமியும் சொல்றா பரவாயில்லப்பா, நான் ஜஸ்ட் கேட்க ஆசைப்படுறேன், என் காது கிட்ட வந்து சொல்லு. மஹியாராவும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா அவளுக்கு ஏத்த பாய் ஃப்ரெண்டுக்கான தகுதி அது எனக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இப்படின்னு அவன் சொல்லலான்னு வருவான். அங்க காது கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி கூசமா, அதனால அவ தள்ளி போறா. ஏய் கூசுதுப்பா. அதுக்கப்புறம் சைட்ல அவன் பாக்குறான், சைட்ல அவங்க அப்பாவும் இருக்காரு, கூடவே அந்த மினாட்டோ அந்த லேடியும் இருக்காங்க. அங்க இதனாலேயே ஆளு சொல்றான், இந்த மாதிரி நம்ம போலாம் இந்த இடத்த விட்டு. அந்த லேடியும் எங்க அப்பாவும் குளிக்குதான், ஆனா இப்ப பார்த்தா நான் சாரி கேக்குற மாதிரி ஆயிடும். இல்ல உட்காரு. அங்க அப்படியே அவ கட்டி அணிக்கிறா. நல்ல வேலை அவங்க பாக்கல, அப்படியே போயிடுறாங்க. ஹியூமியும் கேக்குறா, ஆமா உண்மையா சொன்னா நீ எதுக்கு அங்க சாரி கேட்கணும்? இல்ல அப்படி இல்ல, நம்மளும் இப்போ டேட்ல இருக்கோம், அதுக்காக அவங்களும் சாரி கேட்கணும் அப்படின்னு இல்ல, நான் இது ஒரு பேடான டைமிங்கா இருக்கு அவங்க 2 பேருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மஹியாரா வீட்டுக்கு வரான். அங்க அம்மாவும் ஸ்மோக் பண்ண இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு போல. என்னம்மா திரும்பவுமா? இல்ல பிரச்சனை இல்ல, நான் அதை அந்த அளவுக்கு கண்டுக்கலமா. ஆமா உன்னோட டேட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்போ எப்படி போச்சு? அங்க இதை கேட்டோடனே ஆளுக்கு அந்த விஷயம் தான் அங்க ஞாபகம் வரும். இருந்தாலும் நம்ம ஹீரோ சொல்றான், நல்லாவே போச்சுமா, கரோக்கிக்கு போனோம், பாட்டு பாடணும், ஜாலியா இருந்தோம். ஆனா அந்த விஷயத்த பத்தி அவன் சொல்லலாமான்னு தான் யோசிப்பான். அங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஹேய் மஹியாரா, மத்த கப்பிள்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் அப்போ பண்ற மாதிரி நீ பண்ணக்கூடாது நாட்டியா? அட அம்மா திரும்ப ஏதாச்சும் சொன்னீங்க அவ்வளவுதான். மஹியாரா உன் மேலயும் யூமி மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி நான் கேட்க வந்துட்டேன், நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா? நைட்டு ஃபைனல்ஸும் வரப்போகுது, அந்த எக்ஸாமுக்காக நான் படிக்கணும், அதனால பெருசா பிளான்ஸ் எதுவும் இல்ல. சரி அது என்னன்னா உங்க அப்பா வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அங்க இப்பதான் ஆளுக்கு புரியுது எப்போ இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சோ. நம்ம மஹியாரா அம்மா கூட தான் இருக்கான். அதே மாதிரி மந்த்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பாவை மீட் பண்ணணும். எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்க அப்பா ஒன்னும் நான் வெறுக்கல. மந்த்லி ஒன் டைம் மீட் பண்ணும்போது அவரு ரொம்ப ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் எனக்கு கொண்டு போவாரு. நானும் அதுக்காக வெயிட் பண்ணுவேன், என்னைக்குடா அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு. அங்க அம்மாவும் சொல்றாங்க, நான் யோசிக்கல அவரு ஃப்ரைடேன்னு பார்த்து அன்னைக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு. பரவாயில்லம்மா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை அப்படின்லாம் இல்ல, ஏன்னா அவரு தான் ஃபினான்ஷியலா நம்மள சப்போர்ட் பண்ண இருக்காரு. நம்ம ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அவரும் கொஞ்சம் காரணமா இருக்காருல்ல. ஆனா அம்மா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த கேட்கலாமா? அங்க மினாட்டோவும் நம்ம மஹியாராவோட அப்பா இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்க விஷயத்த பத்தி ஆளு சொல்லலாமா அப்படின்னு யோசிப்பான். அங்க அம்மா வந்துட்டு, மஹியாரா மஹியாரா என்ன ஆச்சு சடனா ஒரு மாதிரி கம்மன் ஆயிட்ட? இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால நான் டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி டின்னரை ரெடி பண்றேன், போயிட்டு குளி. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அருமையான டேட்டுக்கு நம்ம யூமிக்கும் அங்க தேங்க்ஸ் சொல்லு. கண்டிப்பாமா, நான் எப்படி மறப்பேன். ஆனா அம்மா நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த கேட்கலாமா? என்னன்னா இப்பவும் உங்களுக்கு அப்பா மேல லவ் இருக்கா? வெல் இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் அவரு நம்மள விட்டு போனாலும் எனக்கு எப்படி அவரு மேல இருக்க அன்பு குறையும்? டீப் டவுன் எனக்கு அவரு மேல இருக்கிற அந்த காதல் அது வந்து இருக்கதான் செய்யுது. அடிக்கடி அவரு நீனா எல்லாருமே ஒன்னா இருக்க போட்டோஸை நான் பார்ப்பேன். கேக்குற நம்மளால ஆச்சரியமா வரும், என்னது போட்டோ இருக்கா? மஹியாரா ஒரு சின்ன பையனா இருக்கும் போது ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஆளு ஷைட், இப்ப யாரையாச்சும் பார்த்தாலோ இல்ல கேமராஸை பார்த்தாலோ போதும் இந்த மாதிரி அம்மா பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறது, ரொம்ப ஷையா தான் இருப்போம். அந்த போட்டோஸ் அம்மாவும் அப்படியே பார்ப்பாங்க. மஹியாரா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கினே யோசிக்கிறான், அம்மாக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் தெரியுமா தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மாவோட மூட
நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால அதனால இன்னைக்கு பார்த்த விஷயம், அது பார்க்காத மாரி நான் மறந்து போறதே ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்படின்னு நம்மால யோசிக்க, இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம எவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்க போட்டுருங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சைனரா.